இனி விரிவான செய்திகள். 35க்கும் மேற்பட்ட பெண்களுடன் பேசி அவர்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வாங்கி மிரட்டி வந்த மேற்கு வங்க வாலிபர் புதுவையில் சிறுமியுடன் தனிமையில் இருந்த போட்டோவை வெளியிட்ட பொழுது வசமாக சிக்கினார். புதுச்சேரி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் நபர் சிறுமியின் தனிப்பட்ட புகைப்படங்களை மர்ம நபர் வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளத்தில் பரப்பி வந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினார். அதில் அச்சிறுமியின் தனிப்பட்ட ஆபாச புகைப்படங்களை பதிவிட்டவர் புதுவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த 39 வயதாகும் பிரகாஷ் நாயக் என்பது தெரியவந்தது. இதையடுத்து ஒடிசாவில் பதுங்கியிருந்த அவரை சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான வினோத்குமார், ராஜ்குமார் அடங்கிய தனிப்படையினர் பாலாசூர் பேருந்து நிலையத்தில் கைது செய்தனர். பின்னர் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பிரகாஷ் நாயக்கிற்கு திருமணமாகி 8 வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதும், போலீசார் தன்னை தேடுவதை அறிந்ததும் ஒடிசா மாநிலத்திற்கு சென்று தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது. அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மொபைல் போன் ஆய்வு செய்த பொழுது பல பெண்களுடைய அந்தரங்க புகைப்படங்களும் வீடியோக்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பெண்களுடன் அவர் பேசும் பொழுது தனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, மிகப்பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறேன் என விதவிதமாக போட்டோஷாப்பில் எடுத்த புகைப்படங்களை தன்னுடைய டிபியாக வைத்து மயக்கியுள்ளார். அவருடன் பழகிய பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருக்கும் பொழுது அதனை வீடியோ எடுத்தும் அவர்கள் அனுப்பிய வீடியோ மற்றும் போட்டோக்களை வைத்தும் நிறைய பெண்களை மிரட்டி வந்துள்ளார். பிரகாஷ் நாயக் இன்ஸ்டாகிராமை சோதனை செய்த பொழுது 35க்கும் மேற்பட்ட பெண்களுடன் பேசி அவர்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வாங்கி இருப்பதும், புதுவையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் புகைப்படங்களை சிறுமியுடன் தனிமையில் இருந்த பொழுது எடுத்து சேமித்து வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதுபோன்ற போக்சோ வழக்குகளில் ஆண் போலீஸ் அதிகாரிகளை கொண்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது வழக்கம். ஆனால் இந்த வழக்கில் சைபர் கிரைம் போலீசாரில் பணியாற்றும் பெண் போலீஸ் அதிகாரிகள் பிரகாஷ் நாயக்கை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்றனர். பின் அவர்களை போக்சோ நீதிமன்ற சிறப்பு நீதிபதி சுமதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜை துவங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் உள்ள ராஜகோபுர மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ட்ரோன் மூலம் புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்யலட்சுமி, திருப்பணிக்குழு நிர்வாகிகள், கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக தலைவராக பொறுப்பேற்ற VP ராமலிங்கத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். அவரது பதவியேற்பு விழா மரப்பாலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் பாஜக தலைவர் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு புதுச்சேரி ரங்கசாமி பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கர்ப்பிணிக்கு சிகிச்சை குறைபாட்டால் 2 குழந்தைகள் இறந்ததாக கூறி தனியார் மருத்துவமனையை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பெண்ணின் உறவினர்கள் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாத், இவரது மனைவி சுமதி குழந்தை பேருக்காக புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள தனியார் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனையில்
கடந்த ஜனவரி மாதம் டெஸ்ட் டியூப் முறையில் சுமதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் ஆண், பெண் என 2 சிசுக்கள் கருத்தரித்துள்ளது. தொடர்ந்து அதே மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்த அவர் 5½ மாத கர்ப்பிணியாக இருந்த சுமதிக்கு திடீரென பனிக்குடம் உடைந்து வயிற்று வலி ஏற்பட்டது. இதனால் கடந்த 6ஆம் தேதி அம்மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு பரிசோதனைக்கு பிறகு அவரை அறுவை சிகிச்சைக்காக ரெட்டியார்பாளையத்தில் உள்ள மருத்துவமனையின் இன்னொரு கிளையில் சேர்த்தனர். இங்கு கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆண் குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டதாகவும் பெண் குழந்தையை பிறக்க வைப்பதற்கான வசதி இங்கு இல்லை எனவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளனர். அதையடுத்து கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் சுமதியை கணவர் சேர்த்துள்ளார். அங்கு சேர்த்த மறுநாள் 21ஆம் தேதி காலையில் வயிற்றில் ஏற்கனவே இறந்த ஆண் குழந்தையை வெளியே எடுத்துள்ளனர். இன்னொரு பெண் குழந்தையும் இறந்து பிறந்துள்ளது. தொடர்ந்து சுமதிக்கு 1 வாரம் சிகிச்சை அளிக்கப்பட்டு நேற்று முன்தினம் இரவு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட கணவர் பிரசாத் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் காலை இந்திரா காந்தி சிக்னல் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையை 100க்கும் மேற்பட்ட பெண்களுடன் இணைந்து முற்றுகையிட்டனர். தொடர்ந்து மாலை இந்திரா காந்தி சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரெட்டியார்பாளையம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதையொட்டி சாலை மறியல் கைவிடப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் அமைக்கப்பட்ட தாய் பாலூட்டும் அறையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். புதுவை கடற்கரை சாலையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பாக பாலூட்டும் அறையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் ஸ்ரீவர்ஷா, மண்டல தலைவர் மேரி ஸ்டெல்லா, முன்னாள் தலைவர்கள் பிரதாப் சந்திரன், சிவராஜ், பிரேம்ராஜா மற்றும் உறுப்பினர்கள் கைலாஷ், வினோத், மீரான், பிரேம்குமார், ஸ்ரீனிவாசன், மனோஜ் மற்றும் ருக்மணி மனோஜ் ஆகியோர் உடனிருந்தனர். தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவரது குடும்பத்தாரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வார கோரி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்கள் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் உள்ளது. வாய்க்கால்களில் கழிவுநீர் தேங்கியும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் குப்பைகள் தேங்கியும் பல்வேறு இடங்களில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கொசு தொல்லை அதிகமாகி பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்களும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து உழவர்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார கோரி நேற்று மாலை விழுப்புரம் சாலைகள் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கழிவுநீர் வாசகங்கள் அடங்கிய பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளுடன் போராட்டம் செய்தது. அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கொம்பாக்கம்பேட் புதுநகரில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட் புதுநகர் பகுதியில் ஆதி திராவிட நலன் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் மூலம் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி இன்று காலை துவங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், செயற்பொறியாளர் பக்தபக்ஷலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பிசிபி நகர் முத்தாலம்மன் ஆலய செடல் உற்சவத்தில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பெண்களுக்கு பொங்கல் வைப்பதற்கான பாத்திரங்களை வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் பிசிபி நகரில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோவிலில் 70ஆம் ஆண்டு உற்சவம் நடைபெற்றது. அதிமுக மாநில கழக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பொங்கல் வைக்க தேவைப்படுகின்ற பாத்திரம், தட்டு, கரண்டி ஆகிய பொருட்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். அதில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, முத்துலிங்கம், அஜித்குமார், காத்தவராயன், விஸ்வா என பலரும் கலந்து கொண்டனர்.
குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் விரைவில் புதிய அமைச்சர் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக வி பி ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இன்று கட்சி அலுவலகத்தில் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு அமைச்சர் நமச்சிவாயம், செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் ஒப்புதலுக்கான கோப்பு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் பதவியேற்பு விழா நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடி இருந்ததாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பாரதிய ஜனதா கட்சியில் விசுவாசமாகவும் உண்மையாக உழைத்தவர்களுக்கும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக நமச்சிவாயம் தெரிவித்தார். ரெட்டியார்பாளையத்தில் வீட்டின் ஜன்னல்களை உடைத்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்ற ஆந்திராவை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் விவேகானந்தா நகர் விரிவாக்கம் கோல்டன் அவென்யூ 3வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ஸ்ரீதரன். இவர் கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி சென்னையில் வசித்து வரும் மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டு 18ஆம் தேதி மீண்டும் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது மர்ம நபர்கள் வீட்டின் பக்கவாட்டு ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்து அலமாரியில் இருந்த 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 55 சவரன் நகைகள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இந்த சம்பவத்தில் ஆந்திர பிரதேசம் கோமராஜுலங்கா சித்ரவதி வீதியை சேர்ந்த துவாரப்புடி கிருஷ்ணா மகன் துவாரப்புடி வெங்கடேஸ்வர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து ரெட்டியார்பாளையம் போலீசார் கடந்த 23ஆம் தேதி ஆந்திர பிரதேசம் விஜயவாடா ரயில் நிலையம் அருகே பதுங்கியிருந்த துவாரப்புடி வெங்கடேஸ்வரரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். விசாரணையில் சென்னையிலிருந்து வாடகை காரில் புதுச்சேரி வந்து ஸ்ரீதரன் வீட்டில் தங்கி நகை, பணத்தை கொள்ளையடித்து சென்றதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரிடமிருந்து ஹைதராபாத், ராஜமுந்திரி ஆகிய பகுதிகளில் பதுக்கி வைத்திருந்த 30 சவரன் நகைகள், 4 லட்சம் ரூபாய் ரொக்கம், வீட்டை உடைக்க பயன்படுத்திய 2 இரும்பு கம்பிகள், முகமூடி உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் குற்றவாளியை பிடித்து திருட்டு பொருட்களை மீட்ட இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் ராஜு, ஜெயக்குமார், ஹரிகரன், கோவிந்தன், கந்தவேல், சஞ்சய்குமார், இசைவேந்தன், சுப்பாராவ், நிர்மல் துர்கா பிரசாத் ஆகியோர் அடங்கிய குழுவினரை சீனியர் எஸ்பி கலைவாணன் பாராட்டினார். கைது செய்யப்பட்ட இவர் மீது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, கோவா உள்ளிட்ட மாநிலங்களில் 18 வீடுகளில் திருடிய வழக்கு நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. திருடிய பணத்தை நேபாளம் மற்றும் இந்தியாவில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று ஆடம்பர செலவு செய்ததுடன் கிரிக்கெட் பந்தயத்திலும் ஈடுபட்டது தெரியவந்தது. புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்ற வி பி ராமலிங்கத்திற்கு பாஜக அலுவலகத்தில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை மாநில பாஜகவின் புதிய தலைவராக வி பி ராமலிங்கம் பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் தலைவராக இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். புதிய தலைவர் வி பி ராமலிங்கத்தை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பாஜக தலைவருமான செல்வகணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அழைத்து வந்து தலைவர் இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களைத் தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் புதிய தலைவர் வி பி ராமலிங்கத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு தொகுதிகளில் இருந்து வந்த பாஜக நிர்வாகிகள், முக்கிய தொழிலதிபர்கள் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் வார்டு தென்றல் நகர் ரோம் நகரில் 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் வார்டு தென்றல் நகரில் சாலை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் செல்வகுமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். இதேபோல் உழவர்கரை தொகுதி அரும்பார்த்தபுரம் வார்டு ரோம் நகரில் 69 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதிலும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
இதில் இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் தியாகராஜன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலய 38ஆம் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று 38ஆம் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பெரியபாளையத்தம்மன் ஆலய தலைவர் முருகானந்தம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் செயல் விளக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் 10வது செயல் விளக்க கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த செயல் விளக்க கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு சலவை தொழிலாளர் பேரவைத் தலைவர் பாலு, கொள்கை பரப்பு செயலாளர் தனபால், சென்னை மாவட்ட தலைவர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர். கூட்டத்தில் புதியதாக 17 உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதியதாக 34 உறுப்பினர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தனிநபர் விபத்து காப்பீடு பாலிசி தபால் துறை மூலமாக செய்து தரப்பட்டது. மேலும் 2024-25 கல்வியாண்டில் மத்திய கூட்டமைப்பின் உறுப்பினர் பிள்ளைகளின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியர் சான்றிதழ் படி பரிசு தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 12ஆம் வகுப்பில் ஒதிகம்பட்டு மாணவி சுபஸ்ரீ கங்காதரன், தருமபுரி மாணவன் ராஜ்குமார் சக்திவேல், ஜிஎன் பாளையம் சாதனா சஞ்சீவி, மேட்டுப்பாளையம் நேத்ரா ஏழுமலை, வில்லியனூர் தட்டாஞ்சாவடி புனித ஸ்ரீ கார்த்தி 10ஆம் வகுப்பில் பெரிய காலாப்பட்டு மாணவன் காமேஸ்வரம் ஜெயக்குமார், லாஸ்பேட்டை சரவணன் வெங்கடேசன், தருமபுரி செல்வன், தமிழ்ச்செல்வன், சக்திவேல், முருங்கப்பாக்கம் ராகுல் குமார் ஆகியோருக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி பன்னார் சமூகத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்த்திட 1995 மற்றும் 1996 சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சட்டமாக கொண்டுவர மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திட புதுச்சேரி மாநில சட்டமன்றம் மத்திய அரசுக்கு நினைவூட்டல் கடிதத்தை அனுப்பிட வலியுறுத்தினர். மேலும் சலவை தொழிலகம் மற்றும் லாண்டரி கடைகளுக்கு தமிழகத்தில் வழங்கப்படுவதைப் போல சலுகை விலை சிறு தொழில் மின்சாரம் புதுவை மாநில அரசு வழங்கிட வேண்டும் என்றும், சலவை தொழில் செய்பவர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், புதுவை அரசு வழங்கும் இலவச கரி இஸ்திரி பெட்டிக்கு மாறாக எரிவாயு இஸ்திரி பெட்டி சிலிண்டருடன் வழங்க வேண்டும் என்றும், ஆந்திர மாநிலத்தில் உள்ளது போல் புதுவை அரசு பன்னார் சமுதாய மக்களுக்கு கல்வி பொருளாதார மேம்பாட்டு நல வாரியம் அமைத்து ஆண்டுக்கு 100 கோடி ஒதுக்கி தர வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் புதுச்சேரி பன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் தலைவர் கலியபெருமாள், செயலாளர் PR சிவகுமார், பொருளாளர் சரவணன், ஒருங்கிணைப்பாளர் கங்காதரன், துணைத் தலைவர் லதா பெருமாள், துணை செயலாளர்கள் சீதாராமன், சரவணன், செயற்குழு உறுப்பினர்கள் தனகோடி, ஜோதி என்ற புருஷோத்தமன், கருணாகரன், சுரேஷ் தேவி, அர்ஜுனன், குமாரா, சுசீந்திரன் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மத்திய கூட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் உறுப்பினர்களின் பிள்ளைகள் கல்வி வளர்ச்சிக்காக கூட்டத்திற்கு வந்திருந்த உறுப்பினர்கள் நிதி கொடுத்து விழாவினை மேலும் சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் PCP நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பப்படைகள் நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் PCP நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் 70ஆம் ஆண்டு செடல் உற்சவம் நேற்று காலை சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பப்படைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு பிரசாதங்களை வழங்கினார். ஆலய நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள், கிராமவாசிகள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர் நலச்சங்கத்தின் 12ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர்கள் நலச்சங்கத்தின் 12ஆம் ஆண்டு விழா லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. தமிழகத்தின் மெக்கானிக் சங்கத்தின் தலைமை சங்கத்தின் பொறுப்பாளர்கள்
கிளை சங்கத்தின் நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து சங்கத்தின் கொடியை புதுவை சங்கத்தின் தலைமை பொறுப்பாளர்கள், தமிழக சங்கத்தின் தலைமை பொறுப்பாளர்கள் இணைந்து ஏற்றி வைத்து விழாவை ஆரம்பித்து வைத்தனர். விழாவில் மூத்த உறுப்பினர் ஜோசப் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். தமிழ்நாடு தலைமை நல சங்க நிர்வாகி செல்வம், குமரவேல், ஜமால் முகமது, அறிவழகன், மனோகர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பகுதி செயலாளர்கள், விழா குழுவினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நிர்வாகிகள் மெக்கானிக்கல் நல வாரியம் மற்றும் தொழில் பயிற்சி கூடம் அமைக்க கோரிக்கை விடுத்தனர். விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்க நிர்வாகி ஆரோக்கியதாஸ் செய்ய பொருளாளர் ஜூலிதாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து சிறப்பாக வழங்கினார். தொடர்ந்து வாகன உதிரி பாக கண்காட்சி நடைபெற்றது. இத்திரளானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பிசிபி நகர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய செடல் உற்சவத்தில் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தள்ளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 70ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த வாரம் முதல் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான நேற்று செடல் உற்சவம் மற்றும் இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பப்படைகள் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக மாநில கலை இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். ஆலய நிர்வாகிகள் சார்பில் சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.